அப்புறமா அப்படியே நம்ம வந்து எல்லா பக்கத்துலையும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோ புகையாக போகுது. இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் இது மாதிரி 2-3 டைம் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா சீசன் ஆகும். இப்போ வந்து நல்லா ரெடியாகிருக்கு. அதோட கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த சைடு வந்து அப்படியே வந்து டார்க்காக மாறி இருக்குது. இது வந்து ஒரு 4 தடவைக்கிட்ட நாங்கள் வந்து அந்த எண்ணெய் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த புகை வந்து ஃபுல்லாக போகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பண்ணணும். ஆனால் இதில் வந்து எவ்வளோ தூரம் வரோன்னு தெரில. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு டிசைன். இன்னைக்கு 2வது நாள். நேற்றுக்கு வந்து ரொம்ப இருட்டிடுச்சு, அதனால வந்து அதுக்கப்புறம் எதுவும் கண்டினியூ பண்ணல. இப்போ நம்ம வந்து கை வச்சோம் அப்படின்னா ஸ்வைங்னு வலிக்கிட்டு போயிடுது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்வைங் அப்படின்னு வலிக்கிட்டு போயிடுது. கையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த எண்ணெய் பிசு எதுவும் இல்லை, ரொம்ப எண்ணெயும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நல்லா நான்ஸ்டிக் மாதிரி இருக்குது. எப்படியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தோசை வராது, அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணுறேன். ஹிஸ்ஸு சவுண்டே வரலையே இன்னைக்கு. ஓகே, கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பணும். வந்துச்சு. ஆர்வமாக இருக்கேன், ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுட்டு அப்புறமா சுடுவோம். சத்தமாக கேட்கல. ஃபஸ்ட்டு தோசை பெரிய ஃப்ளாப்பு, கீழே ஒட்டிக்கிச்சு. அதனால் அடுத்த தோசை ஊற்றிட்டுருக்கேன். அப்படியே மேலே வந்து கொஞ்சம் மலைச்சாரல் போல் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். வருமா வராது?